அடிடா வந்து கேளுவா அடிடா அவன் அடியா நீ கூட அடிடா வா அடிடா போந்த யாரமே அவன் சொன்னது அடிடா அவன் வாடுக்கிற வந்து அடிடா புலால் புலால் அடியா என்ன பண்ணிட்டு வந்த நான் எதுவுமே பண்ணல புலால் புலால் அடிடா புலால் புலால்னு மக்களை டே வெளி வாடா டே ஆம்பளை வெளி வாடா மக்களை இப்போ எவரா எங்க அம்மா கரங்க வாடா 10 பேர் ஓடிட்டு வாடா எங்க அம்மா சமாளிப்பாங்க ஓய் 10 பேர் கூப்பிடுறேன் ஆளு பாத்துட்டு இருக்கறான் டே வாடா டே எங்க அம்மா கரங்கடா வாங்கடா நீங்க ஓய் இவன் தான் வீடு வாட போறான் நான் வேற எவனும் வாட முடியா வாடா டே லைன்ல வாங்கடா ரோகன் போடுவாங்க கும்பலா வந்தா ஐத்துருவாருங்கம்மா ஒவ்வொருத்தர வந்தா சண்டை சண்டை போட கூட ஓடுறா புழு ஓடல அடிக்கிறா புழு ஓடல அடிக்கிறா தூக்கி நிச்சலா புழு ஓடல அடிக்கிறா ஓய் என்ன பாவு பொண்ணு என்ன அழாதடா லட்சிதா போய் என்ன அவனை அடிக்கணுமா போய் அடிப்போ அடிக்க மாட்டேன் போய் அடிடா அடிக்க மாட்டேன் ஏன் அவன் தூங்கும் போது அடிப்பேன் ஏன் இப்ப போய் அடி திருப்பி அடிப்பான் தூங்கும் போது அடிப்பானாண்டி நீ உக்காரு நீ போய் டே பியா வாடா பியா பையன் கூப்பிடுறாடே சத்தியமா நான் எதுவுமே பண்ணலம்மா சரி அடிடா எதுவுமே பண்ணா கூட என்ன அடிப்பாங்களா நீ சொன்னான்னு தெரியும் உண்மையிலே எனக்கு வீடு கிடையாது நான் புறம்போக்கு இருக்கிறேன் புலிமாத்து அடியில் இருக்கிறேன் நான் சரி ஒரு நாள் வந்து பார்த்தான் ஏன்டா பையா பசங்க எல்லாம் கேடாடா புலிமாத்து அடியில் ஏன்டா கேற இப்பதான் ரோடு போறேன்னு சொல்லி எல்லாம் மத்து வெட்டிக்கின்னு வர்றாங்கல்ல ஏன்டா அங்க கேற இப்ப புளிமா வேலை கூட ஏற போதுடா 1 கிலோ 500 ரூபாய் ஆக போதுடா நீ வாடா என் ஊருக்கு தங்கிறான் எத்தனை ஏத்துவாங்க மொத்த ஏறி விடும் ஆமா இனிமே மொத்த ஏறதான் போட்டு வாழ்றதா வாழ அவன் சாவறதா செத்து இருக்கும் ஏன்டா மஜா போடு நல்வாசில ஏறாது சரி சரி அதேப்பா அனுபாத்தா ஊருக்கு வந்து தங்கிடான்டாப்பா யாரே டவுட் சொன்னா அதான் நானும் போய் பார்த்தேன் குண்டோடுக்கு மாடி சூப்பரா கட்டி வச்சுக்கிறான் எவனை ஏமாத்தி கட்டினான்னு தெரியல சும்மா கட்டி வச்சுக்கிறான் பொலிக்கல் போட்டு வச்சுக்கிறான் பாத்ரூம் சூப்பரா போடுமா சொல்லிட்டான் 2 அடுக்கு எப்படின்னா 2 அடுக்கு நானே எடுத்துக்கிறேன் 2 அடுக்கு எடுத்துக்கிறேன் என் முண்டா அடிக்கிறாள் அப்படி இருப்பான் நான் மேல இருப்பேன் புரியல இல்ல அவளால ஏற முடியாது நான் ஏறுவேன் நல்லா ஓ 2 அடுக்கு மாடி இல்ல படிக்கிறதுயா சரி சரி 2 அடுக்கு மாடி எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு நாள் எனக்கு கூட்டுக்கிறேன் வந்து தங்க எங்க தங்க நீ தங்க நான் மேல நீ ஏற மாட்டா நான் ஏறுவேன் ஏன்னா நீ குண்டா படி ஏற முடியாது நான் படி நல்லா ஏறுவேன் ஏறுவேன் கேட்டுக்கடி நான் கீழே தாங்கட்ட ஒரு மேலே என் மேலே யாரு வரோம் ஓ படி ஏத்துமா அதனால 2 அடுக்கு மாடி எடுத்துட்டு போனோம் சரி எடுத்துக்கணுமான்னு ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டேன் இப்போ 1ஆம் தேதி வாடகை கட்டணும் அவரு உன்னால எப்பனா வாடகை கட்ட முடியலன்னா வீட்டு காலி பண்ணணும் ஐயோ சரின்னு சொல்லிட்டு என்னம்மா 3 வருஷம் 1ஆம் தேதி எதுவுமே வாடகை கட்டிடுச்சு இப்படியே கட்டினோம் அவனே என்ன பாராட்டினா எப்படா இப்படியே ஆபீஸ் போற கூட 1ஆம் தேதி கட்ட மாட்டான் 5ஆம் தேதி கட்டுவான் இல்ல 6ஆம் தேதி நீ எப்படா 1ஆம் தேதி கட்டணும் என்ன பாராட்டி ஒயின் சாப்பிட்டு வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க நல்லவன படத்தோட நல்ல போய் நம்ம திடீர்னு போல போச்சுமா அந்த அளவுக்கு நீ நாணயமா கட்டியிருப்பேன் நானே எல்லாம் கட்டல 500 ரூபாய் நோட்டே கட்டினேன் நான் நேர்மையா கட்டியிருப்பேன் நேர்மையெல்லாம் கட்ட 500 ரூபாய் நோட்டு கட்டினா லூசா என்னடி அவன் ஒழுக்கமா கட்டியிருப்பேன் ஒயின் கட்டல நான் அப்புறம் நான் என்ன பார்த்துருக்கீங்க 500 ரூபாய் நோட்டே ஒரு 500 ரூபாய் கட்டினா சாரிமா மன்னிச்சிருமாமா மன்னிச்சு நான் தப்பாட்டேன் கால் ஊட்டு ஐயோ கால் ஊட்டு
ஐயோ அடங்குவியம்மா. எப்படி அடங்க ஏன் கால போட்டு சொல்றீங்க? அவனால என்ன எல்லாம் மாறி போச்சு. அம்மா நான் என் காலம் தொட்டு உன் காலம் சொன்னீங்கன்னு நான் உன் காலம் தொட்டா நீ என்ன சொன்ன? இப்ப சொன்னியா சொல்ற? நான் உன் காலை தொட்டனா நீ நான் உன் காலை தொட்டனா வரமாட்டேன். அடி அடி சேருவோம் கொட்டுண்டா. யாருக்குடா என்ன பண்ணிக்கிற? என்னன்னு தெரியல. என் தம்பி பண்டு பண்டு படுக்கிறேன். பாவம் பையன் உடம்பு சரியில்லை. ஏதுன்னா என் தூக்கி கூட்டாய் எப்படி எழுந்திப்பாங்க? ஒழுங்கா புடி அவன் சிலிண்டர் அடுப்பு வச்சு சிலிண்டர் இல்ல கவுத்துக்குதுரா. சிலிண்டர் இல்ல அங்கதான் பாம்பு போடுறாங்க. என்னால விலைவாசி ஏறி போயிட்டு சிலிண்டர் இல்ல. அடிரமா சிலிண்டர் கதை எடுத்துட்டான். சிலிண்டர் கதை பேசிட்டான் பேசிட்டான். இப்பதான் பேசி காட்டு பாக்க அணில நானேனா ஒழுங்கா கட்டிருப்பீங்க. இல்ல இல்ல 500 ரூபாய் நோட்டு. சரி 500 ரூபாய் நோட்டு தான் கட்டினேன். கட்டினோம்மா நல்லா தான் போயிடுச்சு. சரி திடீர்னு கொரோனா வந்துருமா. 6 மாசம் வேலை இல்ல. 6 மாசம் வேலை இல்ல. அப்புறம் 6 மாசம் வேலை இல்ல. என்ன சொல்ற? 6 மாசம் வேலை இல்ல. 6 மாசம் வேலை இல்ல. நல்ல காலம் இருக்குது. நல்ல காலம் இருக்குதுன்ற மக்களாடி அப்ப பையன். அதான் 6 மாசம் வேலையே இல்லப்பா. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அப்புறம் கோயில போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுங்க. அது கூட உப்பு போட மாட்டேன். அந்த கடவுள் உப்பு சாப்பிடறாங்க. அவங்க கண்டுபிடிச்சானே தெரியல. போய் கடவுள் உப்பு சாப்பிடுறேன். அது என்னைக்கு சாப்பிட்டு அது சாப்பிடுற மாதிரி தான் வச்சு படைப்பாங்க இல்லையா? இவங்களே துண்டு போடுவாங்க. படுறது அதை வாங்கி துணு நின்று இன்னும் நேற்று வந்தா சாயங்காலம் எப்பையா ஒண்ணு வார கட்டுறியா இல்லையா? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வருவேன். ஒண்ணு வாட கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணு. துட்டு தானே கருத்தியா? நாளைக்கு காலையில் வருவான மாலை போடுவேன். பொண்டாட்டி புள்ள வேண்டி என்ன கேடியாது போ. அப்புறம் அவன் வீட்டு போய் 10 நேரம் தூக்கம் இல்லைன்னு எப்படி வரும்? கொண்டு கொண்டு 10 நான். ஆனா நீ பேசிக்கின்னு சொல்ல அவங்க சொல்லி என் பொண்டாட்டி நீ கையா சொல்லி என் குச்சா சத்தியமா சொல்றேன். என்னாடி ஊத்து ஊத்து பாக்குறான் பாக்குறானே பாத்தண்டி நான் பொண்டாட்டி மாதிரி இப்பதான் பகுந்துட்டு பொண்டாட்டி மாதிரி. அது கூட கோலம் போட்டுக்கினே இருக்கும். உத்து உத்து பாத்துக்கினே இருப்பான். திப்பு திப்பு ஓடி அந்த அச்சுக்கு ஓடி அவன் வீட்டுக்காரன் அவனுக்கு வெக்கமா இல்ல? எனக்கே வைக்கல. அவனுக்கு எங்க சொல்லிட்டு போட்டானா எழுந்து உக்காந்து சரி பரவாயில்ல. அவன் காலைல 8 மணிக்கு வருவான். அதனாட்டி வெயிட் பண்ணு சொல்லிட்டு நான் திரும்பி போலான்னு ஒரு ரூபா உண்டியில் போட்டு வச்சிருந்தேன். உண்டி வச்சுக்கிறேன். மண் உண்டி சின்னது. நான் கூட உண்டி வச்சுக்கிறேன். பெரிய உண்டி பெரிய உண்டி நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல தெரியும் உண்டி பிளாஸ்டிக் மாதிரி லப்பர் மாதிரி வரும். ஆமா அது பிளாஸ்டிக்ல இருக்கும். ஏன்னா எங்க ஆயா சின்ன வயசுல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணும். ஓ நீதான் ஆயா சேவ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? சேவ் புடியா நீதான் சொன்னா சேவ்னா இது நம்ம இது பண்ணும் பாரு. நீதான் சொன்னா அதுன்னு குட்டிய சேவ் சேவ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சேமிப்பு.
சேர்த்து வைப்பேன். ஓ கூட்டி வைக்கிறது. கூட்டி வைக்கிறது. சொன்னா சரிமா நம்ம வருமா? அந்த மாதிரி எங்க ஆயா அவங்க ஊட்டி வச்சிருந்தாங்க. வாயா உண்டு பெரிய உண்டு பொதுக்குழி வேறு போட்டலாம். ஆனா எடுக்க முடியாது. பொதுக்குழி ஏறிங்க முடியாது. அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் எங்க ஆயா சொன்னாங்க. நீ உண்டில சேர்த்து வச்சியா? சேர்த்து வச்சேன். அது எடுத்து வச்சேன். 1500 ரூபாய். சரி பரவாயில்ல. எப்படி அவன் வருவான் 8 மணிக்கு. அதுக்காட்டி ஒரு வெயிட் பண்ணி நம்ம மானம் போகலாம்னு சொல்லிட்டு நேரம் பஸ் ஸ்டாண்ட் ஓட்டு ஓட்டி அங்க பட்டாசெல்லாம் செய்யற மாதிரி பட 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 டுமோ பட 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 டுமோ பட 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 மட்ட 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 அங்க டமால் இருக்குது. அது பாம்பு. இது மிளகா பட்டாசு. அந்த கடையில போயிட்டு டப்பா 1500 ரூபாய் தான். இந்த பெருசா 2 பாம்பு செஞ்சு கொடுங்க. மாமா 2 பெருசா செஞ்சு கொடுத்தான். எத்தனை கொடுக்கணும் ஓடியாந்தேன். கொண்டாட்டு எல்லாம் கீழ் மாட்டில இருந்தாங்க. வெளியே போங்க நம்பிச்சிட்டேன். உள்ள போய் நடு விட்டு போய் 2 பாம்பு வச்சுட்டு 2 சிலிண்டர் தந்து விட்டு நெருப்பு வச்சுட்டு வெளியே ஓடியாந்தேன். 5 நிமிஷம் கூட ஆகல. ரெண்டாவது மாடி தரமாட்டமா போயிடுச்சு. ஒரு செங்கல் கூட அங்க இல்ல. போட்டு ஏன்டா அது போல பண்ண ஏன்டா அது போல பண்ணன்னு கேக்குறான். நாயமா நாயமானு கேட்ட என்ன லூசா அவன் லூசு இல்லப்பா. நீ லூசா? நான் கேடுக்க மாதிரி நான் லூசு தான். என் மெட்ல அடே அம்மா பேரு ஊட்டு அந்த மாதிரி பண்ண உங்க அம்மா தாலியா இருக்கும். ஓ தாலியா வா வந்தாரு வா. எங்க அம்மா தாத்தா வந்து ஆத்துவா. சுத்தமா எங்க அப்பங்கார குடியில வரவர் குடியில எங்க அப்படியே குடியில ஒரு கோட்டை நான் ஒஞ்சா குடி அவன் அப்பங்கானப்பா ஒரு புள்ளக்காரன் அந்த நைன் சாப்பிட்றப்பையா அவங்க கொடுக்குறாங்க. நான் குச்சப்பட்டு குரங்கு மாதிரி வந்து உக்காந்து குத்து நான் குடிக்கிறேன். எங்க அப்பங்காரன் குடும்பம் இது நாட்டு வாய் வைக்கிறோம். நாட்டு வாய் வைக்கிறோம். நான் 3 கோட்டை எங்க அப்பா 3 கோட்டு ஒரு நாளைக்கு 6 கோட்டு. ஒரு கோட்டு 20 ரூபா வரி. 6 கோட்டு 120 ரூபா வரி. கவர்மெண்ட் நான் கட்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அந்த பொம்பளை நான் கட்ட குணம் நிறைய இருக்குது. கூட்டுக்காரன் குச்சோன்னா ஏன்டா குச்சோ எதுக்குடா குச்சோன்னு ஏன் குண்டான தூக்கி அடிக்கிறீங்க? ஏன் கண்டி தூக்கி அடிக்கிறீங்க? அவனை போய் வேற குச்சுவாரான். நாடு நல்லா இருக்கணும், நம்ம தெரு நல்லா இருக்கணும் அப்படின்னு குச்சுவாரான். குச்சு வந்தா கருவாடி முன்ன வச்ச சண்டை பாய் பாரு கொவுன்னு காட்டுறான். நான் வந்து கருவாடு மீன்லாம் வரத்துல காட்டுங்க. தொடப்ப கடை எடுத்து அடிச்சு அச்சவடமெல்லாம் வரத்து நாங்க துண்ணுவோம். ஏன் உனக்கு தெரியாது. இனி தொடப்ப அடிக்கிறாங்க பாரு. அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அதுல என்ன சந்தோஷம்? அது அச்சு உனக்கு தெரியும், வாங்க உனக்கு தெரியும். உனக்கு தெரியாது பாக்குற குடும்பம் இல்ல. நான் கேக்குறேன் 2 சிலிண்டர் மாம்பேரி பாம வச்சு அந்த ஊட்ட தரமாட்டாங்க. எவன் கேட்க மாட்டான். என்ன அவன் என்ன சொன்னான்? ஒண்ணு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணணும். அதான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணப்பா. நான் லூசா நீ லூசா மென்டல். நான் மென்டல் இல்ல. அவன் சொன்னா பாரு. அவன் சொன்னாரு அவன் மென்டல். அவன மென்டல் நீ மென்டல். அவன் தான் சொன்னான் காலி பண்ணு பாம்பு வச்சு காலி பண்ண.